இரண்டாம் தரமான நிலையில் பார்க்கப்படுகின்ற மக்களில் முதலாவது யார் தெரியுமா? வந்தேறு குடிகள், வேறு ஊரிலிருந்து வந்தவர்கள், வேறூரிலிருந்து வந்து இங்கு சேர்ந்தவர்கள். ஏதோ காரணம் விரட்டப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக அனர்த்தங்களின் காரணமாகவோ ஏதோ அடிப்படையில் வந்து சேர்ந்தவர்கள். இப்படி வந்து சேர்ந்த மக்கள் சம்பந்தமாக இவர்கள் வந்து சேர்ந்தவர்கள் என்கின்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு 100 வருடங்கள் வரைக்கும் அந்த சிந்தனை இருக்கும், சிலருக்கு 1000 வருஷம் வந்து அந்த சிந்தனை போகாது. உதாரணமா இஸ்ரேல் எடுங்க, பலஸ்தீன். உண்மையிலேயே இந்த மக்கள் இன்றைக்கு இஸ்ராயில் என்று சொன்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்வது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தான் யூதர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தான் யூதர்களாக மாறியவர்கள். அவர்கள் ஆரம்பத்திலே இருந்தது அன்றைய சிரியாவிலே, அதாவது இன்றைய பலஸ்தீன், லெபனான், சிரியா, ஜோர்தான், இந்த 4 பகுதிகள் ஆரம்பத்திலே சிரியா இதுதான் அழைக்கப்பட்டன. இந்த பகுதிகளில் தான் அவர்கள் இருந்தார்கள். பின்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈஜிப்டுக்கு போன பின்னால் இவர்கள் எல்லோரும் அங்கே போய் சேர்ந்தார்கள். எங்கே? ஈஜிப்டுக்கு. இப்படித்தான் அவருடைய பரம்பரை நடந்தது. உண்மையிலே அவர்கள் அங்கே ஆரம்பத்தில் இருந்தவர்கள். இன்றைக்கு எதை வைத்து அங்கே போயிருக்கிறார்கள் தெரியுமா? இதுதான் எங்களோட இடம், இவங்கெல்லாம் வந்தவர்கள். முஸ்லீம்கள் என்ன தெரியுமா? இப்ப வந்து சேர்ந்த பாட்டி நாங்கள்லாம் எங்களோட சொந்த ஊர் அதுதான், இவங்கெல்லாம் வந்தா வரத்தான் சொல்லித்தான் இஸ்ரவேல் என்ற பெயரை வைத்து அந்த நாட்டை என்ன செய்கிறார்கள்? உருவாக்குகிறார்கள். அப்ப எத்தனை வருஷம் கற்பனைக்குது? 5000 6000 வருஷம். இவங்கெல்லாம் வந்து 1000 1500 வருஷம் ஆச்சு ஊருக்கு. ஆனா இன்னும் வந்தா வரத்தான். அவர்கள் வந்தவர்கள் போக வேண்டும், அதை வைத்துத்தான் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பமாக நாங்கள் இருந்தவர்கள். சகோதரர்களே, அதே போன்று பாபர் மசீத் உடைக்கப்பட்டது. என்ன உணர்விலே? இங்கே ராமர் கோயில் இருந்தது. ராமர் கோயில் இருந்தாலும் கூட அதற்கும் இதற்கும் வருடங்களை எண்ணி பார்த்தால் எத்தனையோ பல்லாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டன. இருந்தால் கூட அப்படி வர முடியாது. வந்து முஸ்லிம்கள் வந்து விட்டார்கள், பள்ளி கட்டி விட்டார்கள் என்றுதான் நினைக்க வேண்டும். இல்லை, இருந்தால் கூட. ஆனால் ராமர் கோயில் எப்பயோ இருந்தது, அதை உடைத்துத்தான் பாபர் கட்டினார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? வந்து கூறுகிறார்கள். அப்போ இந்த ஒரு வளமை, இந்த உணர்வு இருக்கிறது. இந்த நான் தான் இந்த இடத்தில் இருந்தவன், நீங்கள்லாம் வந்தவர்கள் என்கின்ற உணர்வு சிலருக்கு 100 150 வருடங்களோடு போய்விடும், சிலருக்கு 1000 2000 வருடம் வரைக்கும் இழுக்கும். இதெல்லாம் இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணான என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது அம்சம், இந்த ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வந்தவர்கள். சகோதரர்களே, இதற்கு நாங்கள் நல்ல உதாரணங்கள் எடுப்பது என்று சொன்னால் மக்காவிலிருந்து மதீனா போனவர்களை நாங்கள் எடுக்கலாம். மக்காவிலிருந்து இஸ்லாத்திற்காக அந்த ஊரை விட்டு போகிறார்கள். யாரும் அந்த ஊரை விட்டு விரும்பி போவதற்காக போகவில்லை, இந்த ஊரை விட்டு விட்டு போக வேண்டும் என்பதற்காக மதீனாவுக்கு போகவில்லை. நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்தவருக்கு அந்த ஊரில் உள்ளவர்கள் மதிப்பளிக்காது விட்டால், வரவேற்காது விட்டால் அவர்களுடைய உள வேதனைகள் எப்படி இருக்கும், எவ்வளவு மனவேதனைகள் அடைவார்கள், அதனால் நாங்கள் எவ்வளவு பெரிய பாவத்திற்கு உள்ளாகிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். சகோதரர்களே, உலகத்திலே இந்த பொது விதி இருப்பதனால் அப்படி இரண்டாந்தரமாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள். நாங்களாம் வந்தவங்க தானே, எங்களால் அப்படி பேச முடியாது என்று சொல்லி அடங்கி விடுவார்கள். அந்த அடக்கம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய பாவமாக இவர்களுக்கு எழுதப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த மக்காவிலிருந்து எல்லோரும் விருப்பம் இல்லாமல் வெளியேற்றப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை வெளியேறினார்கள் என்று. உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், லௌலா அன்ன கௌமதி அக்ரஜூனி மா கரஜு. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே பிறந்தவர்கள், பின்னர் ரோம் நாட்டிலே வாழ்ந்தவர்கள், சுஹைப் ரூமி என அழைக்கப்படுவார்கள். இவர் மதீனாவுக்கு போகிறார். போகின்ற பொழுது முஹாஜிர்கள்லாம் பின்னால் விரட்டி, அந்த குறைஷிகள்லாம் விரட்டி கொண்டு வருகிறார்கள். அவர் 5-6 அம்பை எடுத்து வைத்து சொல்லுகிறார், கிட்ட வரக்கூடாது, ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு ஈட்டியும் ஒவ்வொருவரை தாக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் பெரிய பணக்காரன், மக்காவிலே பெரிய தோட்டங்களுக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரன், அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம், என்னை விட்டு விடுங்கள் என்று விட்டு போகிறார். நான் கேட்கிறேன், இப்படி விட்டு விட்டு போகின்ற பொழுது உள்ளத்திலே எந்த வேதனைகளும் எந்த கவலையும் அவர்களுக்கு இருந்திருக்காதா? இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவர்களுக்கு இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, இப்படி வெளியேற்றப்பட்டு மதீனாவுக்கு வந்து சேர்கிறார்கள், இஸ்லாத்திற்காக வெளியேற்றப்பட்டு. இப்ப அவங்களோட நிலைமை என்ன? சொந்த காணி, சொந்த பூமி, பணக்கார ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஊடு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு வழி கொடுக்கணும், தொழில் கொடுக்கணும், இடம் காட்டணும், திருமணம் முடிச்சு கொடுக்கணும், ஒரு கவனிப்பு நடக்கணும். அதில் நபியும் சேர்ந்து வந்திருக்கிறார். மதீனாவாசிகள் அப்படி உதவி செய்தார்கள். அவர்களுக்கு கடுமையான, அல்லாஹ் பின்னால் உதவியை பற்றி கடுமையாக சொல்கிறார், இந்த உதவிகள் எல்லாம் செய்தார்கள். அவர்களை போன்று வரலாற்றிலே அகதிகளாக வந்தவர்களை, அகதிகள், முஹாஜிர் என்றால் தமிழ் அகதி,
அகதிகளாக வந்தவர்களை அல்லாஹ்வுக்காக இழந்து வந்தவர்கள். ஒவ்வொரு அகதிகள் என்றது பல வகை, பல நோக்கங்களுக்காக வெளியேற்றப்படுவார்கள். இஸ்லாத்திற்காக வெளியேற்றப்பட்டு அகதிகளாக வந்தவர்களை, இஸ்லாத்திற்காக வெளியேற்றப்பட்டு அகதிகளாக வந்தவர்களை எப்படியெல்லாம் உலக வரலாற்றிலே கவனித்தார்கள் என்பதோடு ஒப்பிடுகின்ற பொழுது அன்சாரிகள் போன்று உலக வரலாற்றில் யாரும் கவனிக்கவில்லை. லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ரஅம் மினல் அன்சார், நபியர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்துக்கு ஒரு சிறப்பு இல்லை என்று சொன்னால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேன். ஹிஜ்ரத்துக்கு ஒரு சிறப்பு இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு அன்சாரிகள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை பாராட்டி அவர்களை சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு கவனித்தார்கள். ஆனால் மனித உணர்வு இடைக்கிட வெளிப்பட செய்யும், அது மனிதனுடைய இயல்பு. அதை நபியர்கள் தட்டி காட்டுகிறார்கள், அதை நபி அவர்கள் தட்டி சுட்டி காட்டுகிறார்கள். சில இடங்களில் ஒரு முறை அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு இவ்வளவு கவனித்தவர்கள் ஒரு சின்ன இடத்திலே ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. வந்த உடனே அன்சாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் வயாலல் அன்சார், அன்சாரிகள் எல்லாரும் வாங்க கத்துறாங்க. முஹாஜிர் டக்குனது வயாலல் முஹாஜிர்கள் வாங்கன்றாங்க. சண்டை பிடிக்கிறது நின்றாங்க. அப்படி உசுறு கொடுத்து கவனித்தவர்கள். சில நேரங்களில் மனித உணர்வுகள் வேலை செய்யும், சண்டைக்கு நின்றாங்க. வந்தவர்கள் இவர்கள் இங்கிக்கிறவங்க பிரச்சனைக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா, என்ன இது அறியாமை காலத்து அழைப்பு நடக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. என்ன ஜாஹிலியா காலத்துல பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறீங்க, கோத்திர வெறி பிடித்தவர்களாக பேசிக்கொள்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி ஞாபகப்படுத்தின உடனேயே அடங்கிடுறாங்க. அதை ஞாபகப்படுத்த உணர்வு வந்துருது, டக்குன்னு ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தின உடனேயே அப்படியே அடங்கி கீழே குந்திடுறாங்க. இன்னும் சில இடங்கள்ல வருது, குறை உங்க ஊட்ட பாதி கொடுத்து, வாழ்க்கை பாதி கொடுத்து, காணிய பாதி கொடுத்து, எல்லா தொழில பாதி கொடுத்திருந்தாங்க. பத்ர் யுத்தத்துல நிறைய கிடைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க, வந்தவங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க. நபி அவர்களும் குறைசி தானே, நிறைய கொடுக்குறாங்க. அன்சாரிகளுக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. அன்சாரிகளுக்குள்ள ஒரு மனித உணர்வு, அவர்கள் உண்மையிலேயே எங்களை போன்று குறை பேசிக் கொள்ளவில்லை, ஆனால் உணர்வுகள் வெளிப்படுகின்ற பொழுது பேசினார்கள். ஹதீஸ்களை சொன்ன பொழுது தட்டி அப்படியே அடங்கி விட்டார்கள். பேசிக்கொள்கிறார், என்ன ரசூலுல்லாஹ் குறைசி, நாங்களாம் சேர்ந்து தானே ஜிஹாத் செஞ்சோம், எல்லாரும் சேர்ந்து தானே போனோம், எல்லாரும் சேர்ந்து தான் பாடுபட்டோம், அவங்களுக்கு கூட எங்களுக்கு குறைய அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த அவங்களுக்கு கூட என்கின்ற சிந்தனை, நாங்களாம் மதீனாவாசிகள் என்கின்ற சிந்தனைக்கு வர முடியவில்லை. வந்தவர்களும் மதீனாவாசிகள், நாங்களும் மதீனாவாசிகள், அப்படி நிற்க முடியவில்லை. கொடுத்தா மதீனாவாசிகளுக்கு தான் கூட கூடுபட்டிருக்கு என்று நினைக்க முடியவில்லை. முஹாஜிர்களுக்கு கூடுபடுகின்ற பொழுது மதீனால தான் நிற்கிறாங்க, மதீனாவில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதலாக கூடுபடுகிறது அப்படி நினைக்க முடியவில்லை. வந்தவர்களுக்கு கூடுதலாக கூடுபடுகிறது என்ற ஒரு சிந்தனை வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள போறாங்க. அன்சாரிகள் மட்டுமாக கதவை மூடுங்கன்றாங்க. கதவை மூடு அன்சாரிகளை வச்சு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்ததுடைய நியாயம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்த காரணம், உங்கெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க, நீ எவ்வளவுதான் 50,000 லட்சக்கணக்கில் சொத்து கொடுத்தாலும் விட்டு வந்த வேதனை உங்களால் அடக்கலாது. அவங்க விட்டு வந்தாங்கள இடங்களை, அந்த நீர்நிலைகள், வீடுகள், காணிகள், சொத்துக்கள், சொந்தங்கள், உறவுகள், அதுகளை அவங்களால மறக்க முடியாது. நீ கோடான கோடி கொடுத்தாலும் அவங்களோட உள்ளம் என்ன செய்யாது, ஆறாது. அந்த நிலத்துக்கு போகணும் என்று ஆசைப்படுவோம். அவ்வளவு யாழ்ப்பாணத்தில் சில மக்கள் வெளியேற்றப்பட்டு வந்தாங்க. இதெல்லாம் இப்ப சமாதானம் வந்தோடனே எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடினாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம், அந்த நிலத்தை பார்க்கிற சந்தோஷம் இருக்குதானே, வாழ்ந்த ஏரியா விட்டு வந்துட்டு நம்ம எந்த ஏரியால வாழ்ந்தோம் பார்க்க போற சந்தோஷம் இருக்குதானே, அது என்ன கொஞ்சம் சமாதானம் கிடைச்சாலும் போப்பாங்க. நாங்க மத்தவங்க நினைக்கிறாங்க, என்ன கொஞ்சம் சமாதானம் வந்தனே போறான், கொஞ்சம் யோசிச்சு போறதானே. நீ பேசுவாயே, நீ இந்த ஊர்ல பிறந்தவர், வந்தவனுக்கு என்ன தெரியும், நான் வாழ்ந்த இடத்தை ஒரு முறையா பார்க்கணும்னு ஆசையில போத்தான் செய்வான். அது இயல்பு. அந்த உணர்வு ரசூலுல்லாஹ் புரிஞ்சிருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அன்சாரிகளே, நான் சிலவங்களுக்கு கூட கொடுப்பேன், சிலவங்களுக்கு குறைய கொடுப்பேன். நீங்க விரும்பலையா அவர்கள் சொத்துக்களோடு போவதையும் நீங்கள் அல்லாஹ்வும் அவருடைய தூதர்களோடு போவதை நீங்கள் விரும்பவில்லையான்னு கேட்கிறாங்க. அவங்க பலா நான் விரும்பி விட்டோம் என்றார். ரசூல் அவங்கள குறை சொல்லல, அவங்க சொத்தோட போறாங்க, நீ உங்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ் ரசூல்னு சொல்லல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்ட வராங்கன்னா, சொத்துக்களை விட நீங்க அல்லாஹ் ரசூலை பெருசா நினைங்க. அவங்கள சொன்ன உடனே அன்சாரி கட்டுப்பட்டாங்க. ஆம் யார் சொல்றாங்க, அதைத்தான் விரும்புகிறோம், வேற ஒண்ணுமான சொத்து வேண்டாம். அந்த ஹதீதுல சொன்ன உடனேயே அவங்க கட்டுப்பட்டாங்க. அப்ப அன்சாரிகள் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களிலே இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. மௌத்தாயினவுடன் ஆட்சி என்று வந்த உடனே என்ன நடந்துச்சு, எங்க இல்லையா அவங்க இல்லையா, அவங்க என்ன செய்யல, இவங்களெல்லாம் பிரிஞ்சு போன நினைக்கல. மனித உணர்வு ஒரு இடத்துல வெளிப்பட்டுச்சு. அபூபக்கர் தான் கலீஃபாவாக வரணும் என்ற முடிவெடுத்து உடன்பட்டாங்க, முரண்பட்டு இருக்கல. ஆனால் மனித உணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. சகோதரர்கள், எனவே என்ன நாங்க புரிஞ்சுக்கணும் தெரியுமா, இந்த விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்.
வருகின்ற அந்த உணர்வுகளை நாங்கள் பாதிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். எப்பயுமே நீங்களே கற்பனை பண்ணுங்க, இந்த ஊர்ல நீங்க வாழ்ந்த காலங்கள், சின்ன வயசுல வாழ்ந்த காலங்கள், இந்த ஊர் இப்படி இருந்திருக்காது, இந்த காணிகள் இப்படி இருந்திருக்காது, இந்த நிலங்கள் இப்படி இருந்திருக்காது, இந்த ரோட்டுகள் இப்படி இருந்திருக்காது. அதை உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அப்படி ஒரு காலம் திரும்பி வராதா? யா லைத்த ஷபாபு யஊது நினைப்பீங்க, அந்த காலம் மறுபடி திரும்பி வராதா? அது மாதிரி எங்களுக்கு ஒரு என்ன விளையாடக்கூடிய சான்ஸ், பேசக்கூடிய பழகக்கூடிய இருந்து கதைக்கக்கூடிய நாள்கள் வராதா? இப்ப எல்லாமே இயந்திரமயமாகி விட்டது என்று நினைக்கக்கூடிய உணர்வு எங்களுக்கு வருது. ஏன்னா அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த ஞாபகங்களை மறக்கவே முடியாது. ஞாபகங்கள் இருக்குதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மௌத்தாகின்ற நேரம், ஆயிஷா இன்னஹு ல யஹூனு அலையல் மௌத்து பி அன்னகி ஜௌஜதி ஃபில் ஜன்னah, ஆயிஷாவே நீதான் சொர்க்கத்தில் எனக்கு மனைவியா வருகிறாய் என்கின்ற அந்த உணர்வு தான் எனக்கு இந்த மரண வேதனையை கொஞ்சம் குறைச்சு விடுதுன்றாங்க. மரண நான் பிரிஞ்சு போறேன்னு கவலை எனக்கு இருக்குது, நீ மறுபடியும் சொர்க்கத்துல கிடைப்பாய் என்கின்றது எனக்கு ஆறுதலா இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த வேதனை இன்றைக்கு தானே அது மனித உணர்வுல சுத்திக்கொண்டே இருக்கு. முஹாஜிர்கள் மதீனாவுக்கு போனாங்க தானே, ஹதீஸ்ல வருது பாருங்க, சஹீஹுல் புகாரியிலே 1790 ஹதீஸ். ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப பிலால் ரதியல்லாஹு அன்ஹுக்கு அபூபக்கர் ரதியல்லாஹு காய்ச்சல் வருது. அந்த வேதனையில வந்து என்னது காய்ச்சல் வருது, சத்தம் போட்டு அழுகுறாங்க. தன்னை பிரிஞ்சு வந்த மக்காவை நினைச்சு சத்தம் போட்டு கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. ஏன்னா அவங்க வந்து உலகத்திலேயே ஒரு நோமலான பூமியை விட்டு சிறந்த பூமிக்கு போகல, சிறந்த பூமி விட்டு நோமலான பூமிக்கு பேத்திக்கிறாங்க. மக்காவை விட்டு பிறந்த பூமி உண்டு, சிறந்த பூமி என்ற ஒன்று, ரெண்டை விட்டு மதீனா போய்க்கிறாங்க. இந்த ஞாபகத்துல கண்ணீர் வருது. பிலால் அங்கலையும் கண்ணீர் வடிச்சு அழுகிறாரு, அபூபக்கர் ரதியல்லாஹு இங்கே அழுகிறாங்க சத்தம் போட்டு. அந்த சத்தம் மற்றவங்களுக்கு கேட்கிற அளவுக்கு அவங்களோட கண்ணீர்கள் போகுது. அந்த டைம்ல வந்து அபூபக்கர் ஒரு பாட்டு, ஒரு அரபுல ஒரு கவிதை படிக்கிறார். குல்லும் முஸ்பஹின் ஃபி அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கின் அலைஹி, ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தோடு காலை பொழுதை அடைகிறார்கள், மரணம் அவரது செருப்புவாருக்கு பக்கத்திலே இருக்கிறது. மரணத்தை அந்த டைம்ல வந்து என்னது மரணத்தை ஞாபகப்படுத்துறாங்க, மரணம் அவரது செருப்புவாருக்கு பக்கத்திலே இருக்கிறது. அலா லைத்த ஷஅரி ஹல் அபீதன்ன லைலத்தன், லைத்த ஷஅரி அதாவது நான் வந்து ஒரு நாளாவது அந்த மதீனாவிலே போய் விவாதின் வஹௌலி இத்ஹிர் வ ஜலீல், நாணல் புட்களோடும் சில அருவிகளுக்கு பக்கத்திலும் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதா? மக்காவுக்கு திரும்பி போய் நாணல் புட்களோடும் சில அருவிகளோடும் சில மரங்களுக்கு பக்கத்திலும் ஓடைகளிலே இருப்பதற்கு ஒரு நாளாவது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா? அவ எவ்வளவு ஒரு கவலை இருந்திருக்கும், கற்பனை பண்ண வேண்டும். அல்லாஹ்வுக்காண்டி விட்டு வந்தார்கள், ஆனால் வேதனைகள் உள்ளத்துல சுத்தி கொண்டே இருந்துச்சு. இந்த டைம்ல நீங்கள வந்தே இருந்தவன் சொன்னா அந்த வேதனை எப்படி எரியும்? அதுக்கெல்லாம் பெரிய பாவத்தை எழுதான். ஒரு மனித அல்லாஹ்வுடைய பூமியில வந்த ஒருவனை பத்தி நீ இப்படி சொன்னீங்கன்னா ஓண்ட பூமி ஆயுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்கள் எப்பொழுதும் இரண்டாம் தரமாக்கப்படுகின்ற மக்களை உயர்த்த நினைக்கிறோம், வனஜஅலஹும் அஇம்மத்தன், அவர்களை தலைவர்களாக நினைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு நாங்கள் ஆளாகுவோம் அப்படி சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, வஹல் அரிதன்ன யௌமன் மியாக மிஜன்னா வஹல் யப்துன லி ஷாமா வ துஃபைலு, எனக்கு ஒரு நாளாவது அந்த மிஜன்னாவும் ஷாமா துஃபைல் என்ற மலைகளும் எனக்கு விளங்காதா? மிஜன்னான மார்க்கெட், அந்த மார்க்கெட்டும் ஷாமா துஃபைல் என்ற மலைகளும் எனக்கு விளங்காதா? அந்த மக்கால இருக்கிற அந்த மலைகளை நான் ஒரு நாளை பார்க்க மாட்டேன். ஏன்னா மதீனாக்கு வந்துட்டு அவங்க கற்பனை பண்ணல, அது வந்த உடனே திரும்பி போக வேண்டு, ஏன்னா வெரைட்டி பட்டு வந்திருக்கிறாங்க, இனி மறுபடி யுத்தம் செஞ்சு போவேன் என்ற அவங்களோட கற்பனையில இல்லை. அவங்க அதை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அழுதுட்டு துவா கேட்கிறார், வகால் அல்லாஹும்ம லஅன் ஷைபா வ உத்பா வ உமையா, யா அல்லாஹ் உமையாவை சபிப்பாயாக, ஷைபாவை சபிப்பாயாக, அதே போன்று ரபியாவை, அந்த ஷைபாவை, உத்பாவை, உமையாவை, இந்த மூன்று பேர்களையும் சபிப்பாயாக. பாருங்க அந்த வேதனை எப்படி இருந்திருக்கணும். அதை சொல்லி சொல்லி அழுகிறாங்க, அழுது இவர்களை சபிப்பாயாக சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, கமா அக்ரஜூனா மின் அர்லினா இலா அர்லில் வபா, நோயுள்ள பூமிக்கு எங்கள் பூமியை விட்டு விரட்டி விட்டார்களே, நோயுள்ள பூமிக்கு எங்கள் பூமியை விட்டு விரட்டி விட்டார்களே அப்படி சொல்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறார்கள், பிரிந்த ஊருடைய ஞாபகம் அபூபக்கர், உமர், பிலால் போன்றவர்களுக்கு எப்படி இருந்திருக்குது? உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய கதிரை உறுதியாக நம்பியவர்கள், உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா தான் இதைகளை ஏற்படுத்துகிறான் நம்பியவர்கள், அவர்களுக்கு வேதனை அந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அந்த வேதனை அவங்க அந்த கதிரை கொண்டு முழுசா அடக்க முடியாது என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பலகீனமான ஈமான்களோடு இருக்கக்கூடியவர்கள் தன்னை சொந்த ஊரட்டு வந்து அந்த ஞாபகங்கள் எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்ப அந்த பிலால் இவங்களோட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க, வல்ல அழுறத பார்த்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கஹுப்பினா மக்கா, யா அல்லாஹ்
மக்காவை நாங்கள் விரும்பியது போன்று மதீனாவையும் எங்களுக்கு விருப்பமாக்குவாயாக. அப்ப இவ்வளவு ஒரு வேதனையா இருந்திக்கணும். யா அல்லாஹ், மக்காவை நாங்கள் விரும்பியது பொழுது அது போன்று எங்களுக்கு மதீனாவை விருப்பமாக்குவாயாக, அல்லது அஷத் அல்லது அதை விட நல்ல விருப்பமாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. ஏன்னா நாங்கள் மக்காவை தான் கூட விரும்பி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போல மதீனாவை எங்களுக்கு என்னது ஆக்கு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாயினா வ ஃபீ முத்தினா வ ஸஹிஹ் லனா வன்குல் ஹிமாஹா இலல் ஜஹ்பத. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதாவது இங்க எல்லாம் பரக்கத்து செய், நோயுள்ள பூமின்னு சொன்னாங்களே, இந்த பூமியில பரக்கத்து செய், எங்களோட ஒவ்வொன்றிலையும் பரக்கத்து செய், இந்த எல்லைகளை எல்லாம் ஜஹ்பா என்ற இடை வரைக்கும் கொண்டு போ என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த சாபி அந்த ஆயிஷா சொல்றாங்க, நான் மதீனாக்கு வந்தோம். மதீனா எப்படி இருந்த பூமி தெரியுமா? நோயுள்ள பூமியாக இருந்தது. நபி அவர்கள் கேட்ட துஆவுக்கு பின்னால் பல நீர் அருவிகள் அங்கே ஓட ஆரம்பித்தன, மதீனா செழித்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மக்காவுக்கு திருப்பி போனாங்க தானே, மக்காவுக்கு போயிட்டு அந்த மக்கா விட்டு வாங்க நிக்கலையாங்க, திருப்பி மக்கா வெற்றி மதீனாக்கு வந்து சேர்ந்தாச்சு. மக்கா வெற்றி மதீனாக்கு வந்து, எங்களுக்கு மக்கா வேண்டாம், சிறந்த பூமி, நாங்க வெளியேற்றப்பட்டவர்கள், நாங்க மதீனாவுக்கே வந்துடுறோம் என்ற அளவுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மக்காவை என்ன செய்யலாம், மதீனாவை விருப்பமாக்கி காக்குறாங்க. அந்த அபூபக்கர் உமர் இந்த பிலால் அழுகிறத பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த உணர்வுகளை என்ன செய்யல, அழிக்கல. ஏன்னா அவங்க விட்டு வந்திருக்கிறாங்க, கற்பனை பண்ண வேண்டும். அதாவது ஒரு இடத்தை விட்டு வந்தா அதுல உள்ள வேதனைகள் சாதாரணமான ஒரு 2 வருஷம் ஒரு வீட்டுல இருந்து எழுப்பி பாருங்க, அந்த ஞாபகம் உங்களை விட 2 வருஷம் ஒரு ஊரை விட்டு எழுப்பினா, ஒரு வீட்டுல இருந்துட்டு எழுப்பினா அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு காலத்தை மறக்கிறதுக்கு 1 மாசம் தேவை. மதரசால போய் படிக்கிறாங்க பிள்ளைகள், ஹாஸ்டல்ல போய் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில பிரிந்து போகின்ற பொழுது வடிக்கின்ற கண்ணீரை பார்த்தா உங்களுக்கு வழங்கலையா? ஒரு ஊர்லயே பிறந்து வளர்ந்துட்டு அந்த ஊரை விட்டு பிரியறவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஊர்லயே பிறந்து வளர்ந்து அந்த ஊரை விட்டு பிரியருக்கு எப்படி இருக்கு? டெம்பரரியா ஒரு யூனிவர்சிட்டியில காலேஜ்ல இருந்தவனுக்கு அப்படி இருக்குது. இந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், இந்த உணர்வுகளை உள்வாங்க வேண்டும். இது எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த இது வந்து நம்ம அப்படி செய்யலை என்றா நம்ம வெறுமனே ஒரு பிழை விடல, அகீதால ஒரு பிழை விடுறோம் அர்த்தம். சகோதரர்களே, ஒரு முறை அதுக்கு பின்னால உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சஹாபாக்கள் எல்லோரும் மக்காவை ஹஜ் செய்யறதுக்கு போறாங்க. சொந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், என் ஊர்ல இருக்கிற பள்ளியில நான் ஹஜ் செய்ய போறேன், இந்த உம்ரா செய்ய போறாங்க, எல்லாரும் போறாங்க. போய் சேர்ந்தா உதைபியான இடத்துல வச்சு தடை விடுது, போக முடியாது, இதுக்காக போயிடாது. உமர்றதுலாம் கொதிக்கிறேன், எப்படி போகலான்னு என் ஊரு, உமர்றதுலாம் கொதிக்கிறாங்க, நான் வாழ்ந்த ஊர், நான் பிறந்த ஊர், நீ எப்படி போகலான்னு சொல்லுவாய். எந்த அளவுக்கு உமர்றதுலாம் கொதிக்கிறாங்க தெரியுமா? தடை செய்யறாங்க. சஹாபாக்கள் புட்டி உச்சாட்டத்தை நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, மக்காவை கையில் எடுக்கிறோம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்படி உணர்வோட சஹாபாக்கள் தடமாறுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை கைப்பற்றாங்க. எந்த அளவுக்கு கைப்பற்றாங்க தெரியுமா? மக்கால இருந்து யாராவது முஸ்லீம் ஆகி மதீனாவுக்கு வந்தா திருப்பி கொடுக்கணும், மதீனால இருந்து யாராவது மக்காவுக்கு போனா திருப்பி கொடுக்க தேவையில்ல. ரசூலுல்லாஹ் சைன் பண்றாங்க. அதாவது அந்த உடன்படிக்கை ஏத்துக்கிறாங்க. மக்கால இருந்து இஸ்லாத்தை ஏற்று யாரா மதீனாவுக்கு வந்தா திருப்பி கொடுத்துடணும். மதீனால யாரா இஸ்லாத்தை விட்டு மக்கா போனான்னு வைங்களேன், அவங்க திருப்பி தர மாட்டாங்களா? அல்லது இஸ்லாத்தோடு போய் மாட்டிக்கிறாங்க வைங்களேன், திருப்பி தர மாட்டாங்க. அநியாயமான ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ் வந்து அதை ஏத்துக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை. இப்ப உமர் ரலியல்லாஹு கொதிக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அபூ ஜந்தல் என்ற ஒரு அந்த டைம்லயே புடிபட்டு வராரு, ஒப்பந்தம் நடந்துட்டு புடிபட்டு வராரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒப்பந்தம் இன்னும் எழுதவே இல்லைன்னு, எழுதலாட்டி அதான் சட்டம்ன்றாங்க. அபூ ஜந்தல் கேட்கிறாரு, எப்படி ஐ மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிமீன்களே, உரத்து இலல் முஷ்ரிகீன், எப்படி நீங்க என்ன முஸ்ரிகின் பக்கம் திருப்பி அனுப்புறீங்க? வகத் ஜிஅத்து முஸ்லிமன் அலா தரவுன மா கத் லகீத், எனக்கு நடந்த வேதனை எல்லாம் நீங்க பார்க்கலையா? திருப்பி அனுப்புறீங்களா? நான் முஸ்லிமா வந்திருக்கிறேனே. ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புறாங்க, கொடுக்குறாங்க முஸ்லிகின் கையில. கொதிக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவு கொதிக்கிறார் பின்னால பாருங்க. வகான கத் உத்திப அதாபன் ஷதீதன் பில்லாஹி, கடுமையாக ஒரு வேதனைப்படுத்தப்பட்டிருந்தார். அப்பையும் ரசூலுல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை படி திருப்பி அனுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேதனை தண்ட ஊருக்கு வந்து தண்ட ஊர்ல இருக்கிற பள்ளிக்கையில அனுப்புறாங்க இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட வராரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, ஃபாதைத்து நபி அல்ல, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போனேன், அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கன், நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் நான் கேட்டேன், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் பலா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான்றாங்க. குல்து அலஸ்னா அலல் ஹக்கி வ அதுவுன அலல் பாத்தில், நாங்க உண்மையிலேயே அவங்க பாத்தில்ல இருக்கிறோமா இல்லையான்னு கேக்குறாங்க. அவங்க பாத்தில்ல தான், நாங்க உண்மையில தான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப ஃபலம் நோத்தி ஃபலிமா நோத்தி தனியத ஃபீ தீனினா, அப்பே நாங்க கேவலப்படணும், எங்களோட மார்க்கத்துல நாங்க ஏன் கேவலப்பட வேண்டும் என்று சொன்னோனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரசூலுல்லாஹி வலஸ்து அஸீஹி வ ஹுவ நாசிரிய, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வாக்குகளுக்கு நான் மாற மாட்டேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்யக்கூடியவன். அப்ப அவர் கேட்கிறாரு திருப்பி, அது சொன்னவரும் கேட்கிறாரு, அவலைஸ குன்த துஹத்திதுனா அன்னா சனாத்தில் பைத வ நதுவ பிஹி,
நீங்க சொல்லலையா நாங்கள மக்காவுக்கு போவோம் கௌபாலாம் தவாப் செய்வோம் நீங்க சொல்லலையா சொன்னீங்க தானே அவ வந்திக்கிறோமே அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க பலா ஃபஅக்பர்துக அன்னா நஅதியில் ஆம் இந்த வருஷம் வருவோம் உங்கள்ட்ட சொன்னோமா கௌபாக்கு வரும் தவாப் செய்வோம்னு சொன்னோம் இந்த வருஷம் நான் வாரேன்னு சொன்னேனான்னு கேக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல என்றாரு ஃபைன்னக ஆதிஹி வ முத்தவ்விஃபுன் பிஹி நீங்க வருவீங்க தவாப் செய்வீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ் தவாப் செய்வேன்னு சொன்னேன் இந்த வருஷம்னு சொல்லல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கல இப்படி எந்த அதாவது அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா அந்த ஊருக்கு திரும்புற உணர்வு திருப்பி போறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதே கேள்வி ரிட்டர்ன் கேக்குறாரு அபூபக்கர் கேக்குறாரு அதாவது அல்லாஹ்வுடைய நபி தானே இவர் அல்லாஹ்வுடைய நபி தானேன்றாங்க அபூபக்கர் சொல்றாரு உண்மையா அல்லாஹ்வுடைய நபி தான் அப்படின்றாங்க எங்கட எதிரிகள் எல்லாம் பாத்தில் வைக்கிறோம் நாங்கள உன் ஹக்கில் வைக்கிறோமா இல்லையான்னு கேக்குறாங்க ஆமன்றாங்க அப்ப ஏன் நாங்க மார்க்கத்துல கேவலப்படணும்னு கேக்குறாரு அப்ப இவர் கேக்குறாரு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்வார் அல்லாஹ் தஆலாவுக்கு என்னது அல்லாஹ் தஆலாவுக்கு அவர் மாறு செய்ய மாட்டார் வல்லாஹி இன்னஹு அலல் ஹக் அவர் உண்மையில் தான் இருக்கிறார் என்று சொல்றாங்க அவர் வந்து சொன்னார் தானே இந்த வருஷம் என்னது நாங்க வந்து கௌபா தவாப் செய்யணும்னு சொன்னாரா இல்லையா அப்படி கேக்குறாங்க அப்போ கேட்க ரசூல் சொன்னாரு இந்த வருஷம் மட்டும் சொன்னாரா அபூபக்கர் அப்படியே கேட்கிறாரு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் தெரியாது இந்த வருஷம் சொல்லல இவர் சொல்றாரு உமர் நான் அப்படியே தடுமாறினேன் கொதித்தேன் வெகுண்டெழுந்தேன் ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல அப்ப நான் என்ன கேட்கிறேன் இவ்வளவு அதுக்கு பின்னால அடுத்த வருஷம் போறாங்க அது ரெண்டாவது ஆனா அந்த வேதனை இருக்குதானே அந்த கௌபாவுடைய கண்ட வேதனை அந்த தண்ட பூமியை கிட்ட வந்தும் போறோம் என்ற உணர்வு எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச வைத்தேன்னு பாருங்க ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க அமைதியா போய் சொல்றாங்க நீங்க வருவீங்க தவாப் செய்வீங்க இந்த வருஷமும் நான் சொல்லலன்றாங்க இந்த வருஷமும் நான் சொல்லவில்லை இவ்வளவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க ஹக்கில் இருக்கிறீங்களா பாத்தில் இருக்கிறீங்களா கேள்வி கேட்கிறாரு இப்ப இது வந்து சஹீஹுல் புகாரியிலே 2581 இந்த இலக்கத்திலே வருகிறது சகோதரர்களே உணர்வு இப்படிப்பட்ட உணர்வு தான் அந்த வெளியே யாருக்கா இருந்தாலும் சரி இதுல வந்து அல்லாஹ்வுக்காக வந்தவர்கள் இவர்கள் சும்மா பொதுவான ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஊரோட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டாலும் உணர்வு அப்படித்தான் இருக்கும் மனித உணர்வு தெரியுமா அது அப்படித்தான் இருக்கும் வரும் எங்களை விட எல்லாம் வளர்ந்துக்கிறாங்க நல்லா ஊடு கட்டிக்கிறாங்க நல்லா அப்படியெல்லாம் வரும் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வரும் என்ன இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு பிரிஞ்ச தன்மைக்கு தானே அதை உங்களால புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் சொல்றான் பொறுத்துக்குங்க அதை நீங்க மரியாதை கொடுங்கன்றான் அல்லாஹ் தஆலா இந்த மக்களை ஆதரித்தவர்களை பற்றி இப்படி வந்தாங்களே இவர்களை ஆதரித்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் எந்த முஹாஜிர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களிலிருந்தும் தங்களுடைய வீடுகளிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார்களோ அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியும் அல்லாஹ்வுக்கு உதவி செய்து வெளியேற்றப்பட்டார்களோ அவர்களை எப்படி மதீனா வாசிகள் கவனித்தான்னு சொல்லி காட்டுறான்ல வல்லதீன தபவ உத்தார வல் ஈமான மின் கபலிஹிம் அவர்களுக்கு முன்னாலேயே இஸ்லாமிய வீட்டையும் ஈமானையும் உரிமை கொண்டாடி கொண்டார்களே யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் அகதிகளாக தங்களிடத்தில் வந்தவர்களை விரும்புகிறார்கள் அகதிகளாக தங்களிடத்தில் வந்தவர்களை விரும்புகிறார்கள் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது தங்களுக்கு இருக்கிற சொத்துல தேவை அவர்கள் காணவில்லை வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு கொடுப்பதை இவர்கள் விரும்புகிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் அதுக்காக வேண்டிய பாராட்டி போட்டு சொல்றான் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சகோதரர்கள் இதே இதை சொன்னேன் என்று சொன்னால் அந்த உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வுகளை மதிக்க வேண்டும் மதித்து வந்தாச்சு என்று சொன்னா ஊரண்டாகிறோம் மனிதன் என்ற அடிப்படையில் கோபங்கள் வந்துடும் ரெண்டு வார்த்தையை பேசுறோம் அவசரம் மன்னிப்பு கேட்டுறோம் மனிதன் அடிப்படையில் அந்த பேச்சு வரும் சஹாபாக்களுக்கே வந்ததென்றால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வரும் வந்தால் என்ன செய்யணும் உடனடியாக என்ன செஞ்சிடணும் இப்படி தெரியாம பேசிட்டு மன்னிச்சு இது அல்லாஹ்வுடைய பூமி உங்களுக்கு சொன்ன எனக்கு சொன்ன தெரியாம பேசிட்டு மன்னிச்சுக்கணும் மன்னிப்பு என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும் இப்படி இருந்தால் ஒரு உறவு பாலம் நடக்கும் ஆனா சில பிரதேசங்கள்ல பாக்குறோம் வந்தவங்களுக்கு ஊரவங்களுக்கு எல்லாம் சண்டை வாள்வெட்டு ஷூட்டிங் நாங்க பாக்குறோம் அதாவது வந்தவர்களுக்கு உங்களுக்கு இடையில ஷூட்டிங்கும் சண்டையும் அவனை கூட கொடுக்க எனக்கு குறையுது யாராவது ஒருவர் போய் என்னது வந்தவங்களுக்கு கிடைச்ச ஒரு இதை ஒரு வசதியை செய்ய போனா எனக்கும் ஆப்தா இந்த ஊர்ல நினைக்கிறேன் அப்ப எனக்கும் ஆப்தா அவன் அவங்களுக்கு மட்டும் கூட போறது பிரச்சனை சண்டை பாக்குறோம் சகோதரர்களே அந்த அன்சாருக்கு அந்த உணர்வு வந்துச்சு டக்குனு ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே அடக்கிட்டாங்க அவங்களுக்கு கூட கொடுக்குற நியாயம் தான் விட்டாங்க வந்தவங்க தானே கொடுக்கணும் என்ன விட்டுறாங்க மதிக்க வேண்டும் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி இதை நான் இஸ்லாமிய உணர்வுகளுக்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் இதுவும் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது